தாவேக தலைவர் விஜய் தற்பொழுது நாமக்கல்லுக்கு பரப்புரைக்காக சென்று கொண்டிருக்கிறார். தன்னுடைய பரப்புரை வாகனத்தில் அவர் மாறியிருக்கிறார். அங்கிருந்து தொடர்ந்து ஒரு 23 கிலோமீட்டர் பயணப்பட்டு தற்பொழுது அவர் பரப்புரை மேற்கொள்ள இடத்திற்கு செல்ல இருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தற்பொழுது அவர் தன்னுடைய கார்ல இருந்து பரப்புரை வாகனத்துக்கு மாறி இருக்கிறார். இன்னும் எவ்வளவு நேரத்தில் அந்த கேஎஸ் தியேட்டர் அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த சாலை முழுவதும் தொண்டர்கள் திரண்டு இருக்கிறார்களா, இல்ல வரக்கூடிய நேரம் குறைவாக இருக்குமா, என்ன கள நிலவரம்? நம்ம ராஜேஷ் கிட்ட தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னாடி நம்ம காட்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர் பரப்புரை வாகனத்திற்கு மாறியதிலிருந்தே தொடர்ந்து தொண்டர்கள் அவரை தொடர்ந்த வண்ணம் இருக்கிறார்கள். வாகனங்களிலும் அங்கு செல்லக்கூடிய பல பேரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து கையசைத்து அவரை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விஜயோடு ஆர்வமாக ஆட்டோகிராஃப் வாங்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். சற்று முன்னதாக அவர் தன்னுடைய பரப்புரை வாகனத்திற்கு மாறுவதற்கு முன்பாக ஆரத்தி எடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து அவரை வழி அனுப்பினார்கள் அங்கிருந்த தொண்டர்கள். தற்பொழுது அவர் தன்னுடைய பரப்புரை வாகனத்தின் மூலமாக தற்பொழுது இருக்கும் பகுதியிலிருந்து நாமக்கல்லில் பரப்புரை மேற்கொள்ளும் இடத்திற்கு செல்லவிருக்கிறார். தொடர்ந்து அவருடைய வாகனத்திற்கு முன்னும் பின்னும் வாகனங்கள் புடைசூழ அவர் வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நாமக்கல் கேஎஸ் தியேட்டர் பகுதியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடியிருக்கிறார்கள். இன்னும் அவர் செல்லக்கூடிய வழிகளில் பல பகுதிகளில் அந்த ஜங்ஷன் போன்ற பகுதியில் அவரை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்ற ஆர்வத்தில் தொண்டர்கள் ஆங்காங்கே கூடி நிற்கக்கூடிய காட்சிகளையும் களத்திலிருந்து எம்முடைய செய்தியாளர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது அவருடைய வாகனம் நாமக்கல் பிரச்சார பகுதியை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. இருசக்கர வாகனங்களிலும் கார்களிலும் தொண்டர்கள் அவரை புடை சூழ்ந்து அழைத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஏற்கனவே இத்தனை வாகனங்களில் தான் செல்ல வேண்டும் என்ற விதிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் தொண்டர்கள் தங்களுடைய தலைவனை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்ற ஆர்வ மிகுதியில் அவரை பின்தொடர்ந்தும் முன்னேயும் சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது நாம் அதை காட்சிகளாக பார்த்து வருகிறோம். சாலையின் திரண்டு இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் தற்பொழுது திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னதாக திருச்சிக்கு காலை தனி விமானம் மூலமாக 9:30 மணிக்கு தாவேக தலைவர் விஜய் வந்தடைந்தார். அங்கிருந்து கார் மூலமாக முசிறியிலிருந்து தொடர்ந்து அவர் பயணப்பட்டார். தற்பொழுது அவர் தொட்டியம் பகுதியில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இங்கிருந்து இன்னும் கேஎஸ் தியேட்டருக்கு ஏறத்தாழ ஒரு 23 கிலோமீட்டர் இருப்பதாக செய்தியாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அவர் தொண்டர்கள் ஆங்காங்கே வழிவிட்டு பயணத்தை சுமூகப்படுத்தி கொடுத்தால் விரைவாக அவர் வந்தடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாகவே அவர் 11:30 இல்லைனா 12 மணி வாக்கில் அங்கு வருவார், பரப்புரை நிகழும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பயணத்தின் பொழுதும் இந்த நேரம் தவறி களத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களை சந்தித்து அவர் வருவதற்கு நேரமாகிவிடுகிறது. இந்த நாளும் அப்படித்தான் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. தற்பொழுதுதான் அவர் தன்னுடைய பரப்புரை வாகனத்தில் ஏறி இருக்கிறார். தொடர்ந்து அவர் பயணத்தை மேற்கொண்டு வழியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை சந்தித்து அங்கு சென்றடைவதற்கு இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் ஆகலாம் என களத்திலிருந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்பொழுதே அவர் செல்வதற்கு வழிவிடாமல் தொண்டர்கள் அங்கு கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் ஜெரி இணைகிறார். ஜெரி, எப்பவும் போல இந்த முறையும் தாமதப்படுமா இல்லை நேரத்திற்கு வந்து விடுவாரா அப்படின்னு சொல்லப்பட்டப்போ முன்னதாகவே பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு அவங்க தரப்புல இருந்து முடிவெடுக்கப்பட்டதாக நமக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுதுதான் அவர் பரப்புரை வாகனத்துக்கு மாறி இருக்காரு. சரியா இன்னும் எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரத்தில் அவர் அங்கு ரீச் ஆவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது? எந்தெந்த பகுதிகளில் தொண்டர்கள் அதிக அளவில் கூடியிருக்காங்க? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நாமக்கல்லில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். நாமக்கல் சேலம் ரோடு கேஎஸ் தியேட்டர் மெயின் ரோடு பகுதியில் விஜய் பிரச்சாரம் செய்ய போலீசார் பல்வேறு நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்துள்ளனர். அதே போல நாமக்கல் பிரச்சாரம் முடிந்ததுமே இன்று மதியம் கரூரில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதற்கான ஏற்பாடுகளை தாவேகாவினர் செய்து வருகின்றனர். விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது. இந்த தேர்தலில் தாவேகா தலைவர் விஜய் போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த சுற்றுப்பயணம் தொடங்கி இருக்கிறது. 13ஆம் தேதி தொடங்கிய இந்த சுற்றுப்பயணம் பிப்ரவரி மாதம் வரை இந்த சுற்றுப்பயணத்திற்கான பட்டியல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுக்கான திட்டமிடல்களும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல தான் இன்று 3வது வாரமாக நாமக்கல்லில் தனது பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். அதற்காக திருச்சி விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக வந்து நாமக்கல்லினுடைய நுழைவில் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இங்கிருந்துதான் பிரச்சார வாகனத்தில் செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பகுதியில இந்த பிரச்சார வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. திருச்சியில் இருந்து விஜய் அவருடைய கார் மூலமாக வந்து தற்பொழுது பிரச்சார வாகனத்தில் ஏறி இருக்கிறார். இங்கிருந்தே மக்கள் அவருக்கு வரவேற்பு அளிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. ஆங்காங்கே ஒவ்வொரு மாவட்ட எல்லைக்குள், அதாவது கட்சி மாவட்ட எல்லைக்குள்
தொண்டர்கள் குவிந்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் சாலை ஓரமாக விஜயை காண்பதற்காக மாலைகளோடும் அவருக்கு பரிசு பொருட்கள் வாங்குவதோடும் பூக்களை தூவியும் அவருக்கு தொடர்ந்து காரில் வரும்பொழுதே அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதே போல தற்பொழுது பிரச்சார வாகனத்தில் விஜய் வந்து கொண்டிருக்கிறார். அவர் இன்ச் பை இன்ச்சாக அந்த வாகனம் நகர்ந்து கொண்டு வந்திருக்கிறது கூட நம்மால் பார்க்க முடிந்தது. சாலை நடுக தொண்டர்கள் அவருடைய வாகனத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகள்ல தன்னுடைய பயண திட்டத்தை மேற்கொண்டு வருகிறார் விஜய். அந்த வகையில கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி சுற்றுப்பயணத்தை திருச்சியில் ஆரம்பித்தார். பிறகு கடந்த சனிக்கிழமை அரியலூர், நாகை, திருவள்ளூர் மாவட்டங்களில் சென்று பொதுமக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து இன்றைய தினமான நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்துக்கு பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கான பயணத்தை விஜய் தொடங்கிவிட்டார். இதற்காக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக விஜயின் பிரச்சார வாகனத்தை பின்தொடரக்கூடாது. விஜயின் பிரச்சார வாகனத்திற்கு பின்னால் 5 வாகனங்கள் மட்டுமே வர வேண்டும். பொது சொத்துக்களை சேதப்படுத்தினால் தமிழக வெற்றி கழகம் பொறுப்பேற்க வேண்டும். நேரத்தை கடந்து பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது உள்ளிட்ட 25 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் நாமக்கல் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள நிலையில் பொய்யேரி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மதுரை வீரன் கோயில் அருகே விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இடம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான அனுமதியும் போலீசாரிடம் முன்கூட்டியே கேட்கப்பட்டது. ஆனால் அங்கே கூட்டத்தை நடத்தினால் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படுவதுடன் பொதுமக்களுக்கும் அவதியே தந்துவிடும் என்று சொல்லி போலீசார் அந்த இடத்தை அனுமதிக்கவில்லை. இதையடுத்து நாமக்கல்லில் KS திரையரங்கம் அருகில் காலை 8:45 மணிக்கு பிரச்சாரம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 8:30 மணிக்குத்தான் சென்னை விமான நிலையத்திலிருந்து விஜய் திருச்சிக்கு புறப்பட்டார். அதே போல கரூர் மாவட்டத்தில் தற்பொழுது நுழைந்திருக்கிறார் விஜய். அவரை வரவேற்பதற்காக நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் அவருக்கு பரிசு பொருட்களோடும் கொடிகளை ஏந்தியும் மலர் தூவியும் வழிநெடுக அவருக்கு வரவேற்பு அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமக்கல்லில் இருந்து அவர் பேசக்கூடிய திரையரங்கத்திற்கு 20 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கிறது. அந்த இப்பொழுது அவர் பயணத்தை தொடங்கி இருக்க பகுதிக்கும் பேசக்கூடிய பகுதிக்கும் 20 கிலோமீட்டர் இருக்கிறது. 20 கிலோமீட்டரும் அவருடைய பிரச்சார வாகனத்தில் தான் செல்ல இருக்கிறார். அவருக்கு கோலாகல வரவேற்புகள் அளிக்கப்பட்டு வருகிறது.